ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சம்மர்ஸ்லாமோடைய லாஸ்ட் ஸ்மாக் டவுன் இப்போ வரைக்கும் கண்டென்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. அதோடைய கிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலோட்டமாக பார்த்துடலாம். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்மாக் டவுன்ல இருந்தே பார்த்துடலாம். ஸோ இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் ஃபின் பாலருக்கு நடுவில் ஒரு பிராவல் போயிருக்கு. கந்தர் இன்டர்ஃபென்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் இன்டர்ஃபென்ஸ் பண்ணுவாரான்ற மாதிரி வந்து பயங்கர கன்ஃபியூஷன் போயிட்டு இருந்த நிலையில் கந்தர் இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் ஃபின் பாலர் சாமி ஜெயினை போட்டு அட்டாக் பண்ணியிருக்காரு. அதில் லேட்டர்லாம் நிக்காலிஸ் கான்குரேட் பண்ணியிருந்தாலும் இப்போ கண்ட ஸ்டோரி லைன் நடுவில் ஒரு சின்ன கிராக் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுன்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் மிச்சின் பீஃபப் வர்சஸ் ஸ்டீஃபனி ஷாரன் செல்சி கிரீனுக்கான டாக்டிக் மேட்ச் மாதிரி பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ ஜெட் கேரியரோட ஹெல்ப்னால வந்து பார்த்தீங்கன்னா மிச்சின் பீஃபப் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. செல்சி கிரீனை வின் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ரைட்டு ஆரம்பிச்சிட்டிங்களா செல்சி கிரீனை முடிக்கிற வேலையில் ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஆல்சோ லேட்டராக ஷார்டர் ஃபயர் இந்த பிராவலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆயிருப்பாங்க. மேட்ச்க்கு அப்புறம் பிராவல் போயிருக்கும். ஸோ அதில் இன்வால்வ் ஆனால இவங்க ரெண்டு பேருமான ஃபேஸ் ஆஃப் மேன் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். லேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக் டவுனில் நடக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. ஏன்டான்ற மாதிரி இருக்குது இதெல்லாம் பேப்பர் வியூக்காக பிளான் பண்ணி வச்சது. சம்மர்ஸ்லாமுக்காக மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்ததுனால இதை ஏன்டா போய் வீக்லி எபிசோட் வைக்கிறீங்கன்ற மாதிரி தான் கேட்கணும்னு தோணுச்சு. அண்ட் ஆல்சோ பிளட் லைன் மெம்பரான ஹாக்கு வந்து பார்த்தீங்கன்னா WWE டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிருக்காரு. ஸோ டாமாட்டோங்க அவங்களுடைய பையன்ற மாதிரி நேம் பண்ணியிருக்காங்க. இவங்க இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தும் பயம் கிடையாது, நாங்கள் தான் இனிமேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இவங்க வந்தது மட்டும் இல்லாமல் டேமின் பீஸ் ஆர்ட்ரூத் வர்சஸ் நம்மளுடைய வார் ரைடர்ஸ்க்கான 2 டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும்ல. ஸோ WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப்பும் டிஃபன் ஆகுது, ட்ரிபிளியோட சாம்பியன்ஷிப்பும் டிஃபன் ஆகுதுல. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபென்ஸ் பண்ணி நோ கான்டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டானுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆல்ரெடி இந்த மேட்ச் நோ கான்டெஸ்ட்டில் முடிஞ்சதுக்கப்புறமா இவங்க ரிட்டர்னே பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறம் அவங்க டாக் டீம் நோக்கி தான் போகிறாங்கன்றதையும் கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனான ட்ரிக் வில்லியம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா டைம் வந்ததுக்கப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்காக வருவேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சிஎம் பங்குமே வந்து பார்த்தீங்கன்னா டைம் வரட்டும், நானே அந்த ஓப் த ட்ரிக்கை பண்ணுறேன்றதை சொல்கிறாரு. ட்ரிபிளியோட க்ரூசர் வெயிட் சாம்பியன்ஷிப்பும் டிஃபன் ஆயிருக்கு. ரே ஃபினிக்ஸ் அவரோட டைட்டில் ஜெடி மெக்டல் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைன் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ ஃபைனல் குவாலிஃபயர் மேட்ச் நடந்திருக்கு இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் அந்த 5வது ஸ்பாட் யாருன்றதுக்கான மேட்ச் வந்து நடந்திருக்கு. அதில் லாஸ்ட் லெஜெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. ஜூலியா பின் பண்ணி இந்த மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 5வது ஆள் வேறு யாராச்சும் வந்தாங்கன்னா வின் பண்ணுவாங்கிற மாதிரி சொல்லுவேன். இப்போ கரண்ட்டாக லாஸ்ட் லெஜெண்ட் வின் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லலை. ஸோ இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இடத்துல போய் கேப்ஷன் யாராச்சும் போட்டு கமெண்ட்டில் கேட்டதாவது இல்லை திட்டினாங்கன்னா இதை போய் கேப்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ சிஎம் பங்குக்கும் கோடி ரோட்ஸ்க்குமான ஒரு செக்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஸோ கோடி ரோட்ஸோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்காரு. கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் பண்ணுவார்ல. ஸோ அந்த இடத்துல சிஎம் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபென்ஸ் பண்ணி பயங்கரமாகவே கடுப்பேற்றிருக்காரு. கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபேன்ஸ் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே சப்போர்ட் எடுக்கலான்னு பார்க்குறாரு. பட் இருந்தாலும் ஃபேன்ஸ் பயங்கரமாகவே கோடி ரோட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணலன்னு தான் சொல்லணும். சிஎம் பங்கு என்ன சொல்கிறாருன்னா இந்த மேட்ச் வந்து இந்த பிஸ்னஸ்க்கு தேவை, ஏன்னா ரியல் ஒன்ஸ் யார் பிஸ்னஸ்க்கு யார் பர்பஸான ஆளுன்றதை வந்து இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிரும்ன்றதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணுறாங்க. இதோடய வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் செப்பரேட் பண்ணி விட்றாங்கன்னு தான் சொல்லணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மர்ஸ்லாம் முன்னாடி நடந்த ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு.